ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. 2024ஆம் ஆண்டின் ஸ்ரீராம நவமி வாழ்த்துக்கள். இன்னைக்கு ராம நாமத்தை சிறப்பிக்கும் விதமாக மகா பெரிவா அவருடைய அனுபவத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை நான் கேள்விப்பட்டதை உங்களோட இன்னைக்கு நான் பகிர்ந்துக்க போகிறேன். ஒரு சமயம் மகாபெரிவா ஸ்ரீ காஞ்சிமகான் ஒரு ஊருக்கா முகாமிடுவர். இது எல்லாருக்கும் தெரியும். அப்படி அவர் போகிறச்ச காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் இருக்க ஒரு ஊருக்கு போகிறார். அந்த ஊர் பெருமா கோவிலில் ஒரு விசேஷம். அதுக்காக 10 நாள் அந்த ஊரில் போய் முகாமிட்டு இருக்கார். அந்த ஊரில் ஒரு அக்ரஹாரத்தில் ஒரு 20-25 வீடு. அந்த 25 வீட்டில் ஒரு வீட்டில் ஒரு பாட்டி இருக்கா. அந்த பாட்டி ரொம்ப ராமன் மேலே பிரேமை உடையவர். பாட்டி பெரியவா காஞ்சிபுரத்தில் இருக்கச்ச கூட பெரியவாளை தேடி சேவிச்சுட்டு வருவா. பாட்டியை பார்த்தாலே பெரியவாளுக்கு ஒரு ரொம்ப சந்தோஷம். பாட்டியை பார்த்தோன்னே பெரியவா கேட்பா, என்ன ராமா பாட்டி சௌக்கியம் தானே அப்படிம்பார். பாட்டி அப்படியே மனசு கஷ்டப்பட்டுட்டு, பெரியவா நீங்கள் தான் பெரியவா என்ன ராமா பாட்டின்னு சொல்கிறேன், மற்ற எல்லாரும் என்ன துக்கிரி பாட்டி, வடுக்கு பாட்டி, சுடுக்கு பாட்டின்னு சொல்கிறான்னு ரொம்ப கஷ்டப்பட்டுப்பா. பெரியவா சொல்லுவா, ராமா பாட்டி கவலைப்படாத, அதுக்கான ஒரு நேரம் வரும், உனக்கு தானா எல்லாம் புரியும்பர். அப்படிப்பட்ட அந்த பாட்டி இருக்கிற ஊருக்கு இந்த பெரியவா வந்திருக்கா. கோவில் விசேஷம் நடந்துட்டு இருக்கு. பெரியவா தன்னுடைய ஆசையை எல்லாருக்கும் கொடுத்துட்டுருக்கார். ஒரு நாள் கார்த்தால பெரியவா உட்காந்து தன்னுடைய கடமைகளை முடிச்சுட்டு உட்காந்துருக்கச்ச ஒரு இளம் வயது தம்பதியினர், அதாவது சுமாரான வயது ஆம்பளை ஆம்பளை 2 பேரும் வரா. வந்து பெரியவாளை நமஸ்காரம் பண்ணிட்டு எதிர்க்க உட்காண்டிருக்கா. கண் கலங்கி பெரியவா பார்த்துட்டா. என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு. பெரியவா எங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு, 6 வயசு ஆறுது. குழந்தைக்கு ஒரே ஜுரம் பெரியவா, வயிற்றுப்போக்கு நிற்கவே இல்லை பெரியவா, எல்லா வைத்தியமும் பண்ணியாச்சு பெரியவா, கை வைத்தியம் இங்கிலீஷ் வைத்தியம்லாம், ஆனால் குழந்தைக்கு நிற்கவே இல்லை பெரியவான்னு சொல்லி கண்ணிலேருந்து சாரையாக மலைமலையாக ஜலம் கொட்டுறது. பெரியவா பார்த்தா, அப்படியா சரி, நீங்கள் என்ன பண்ணுறே, நாளைக்கு கார்த்தால 7 மணிக்கு உங்கள் குழந்தைய எடுத்து நீங்கள் வந்துருவோன்னு சொல்லிட்டார். அவளும் கேட்டுட்டு போயிட்டா. அன்னைக்கு வேலையெல்லாம் பெரியவாளுக்கு முடிஞ்சிடுத்து. சாயந்தரம் ஸ்ரீகாரியத்தை பார்க்குறார். ஸ்ரீகாரியத்தை கூட்டு, அந்த அக்ரஹாரத்தில் இருக்காளே ராமா பாட்டி, அவளை வர சொல்லுங்க அப்படிங்கிறார். ஸ்ரீகாரியம் பார்க்குறார். என்ன பெரியவா ராமா பாட்டியை கூப்பிடுறார். சரி பெரியவா சொல்லிட்டா. உடனடியாக ராமா பாட்டிக்கு தகவல் போயிடுது. ராமா பாட்டிக்கு இதை கேட்ட உடனே பெரியவா தன்னை வர சொல்லியிருக்கா அப்படின்னு உடனே ரொம்ப சந்தோஷம், பயம் வேற. என்னத்துக்கடா பெரியவா நம்மளை கூப்பிட்டுருக்கான்னு யோசனை பண்ணிகிட்டே இருக்கா. இனி எது எப்படியா இருந்தாலும் பெரியவாளை போயிடணும்னு முடிவு பண்ணிட்டா. ஆனால் அந்த ஊரில் இருக்கிறவாள்லாம் இந்த ராமா பாட்டியை எப்படி கூப்பிடுவான்னா, கிராமத்து அந்த அக்ரஹாரத்து ஜனங்கள் துக்கிரி பாட்டியும்பா, வாயாடி பாட்டியும்பா. ஏன் அப்படின்னா, பாட்டி சின்ன வயசுலேருந்தே அவளுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு நாமம் ராமநாமம். அதையே ஸ்மரணம் பண்ணிட்டு இருப்பா. தான் ராமநாமன் சொல்கிறதுக்கு யாராலையும் இடைஞ்சல் வந்துடக்கூடாது, தம் மேலே யாரும் விழுந்துடக்கூடாதுன்னு சின்ன குழந்தையா இருந்தாலும் சரி, பெரியவாளாக இருந்தாலும் சரி, எல்லாரையும் பாட்டி வடுக்கு சுடுக்குன்னு திட்டுவா. அதனாலேயே இந்த பாட்டியை துக்கிரி பாட்டி, வடுக்கு பாட்டி, சுடுக்கு பாட்டியும்பா அந்த அக்ரஹாரத்தில். பாட்டிக்கு செய்தி வந்துடுத்து, பெரியவா வர சொல்லிட்டான்னு. பாட்டிக்கு ராத்திரிலாம் தூக்கம் வரல. பெரியவாளாக கனவுல வந்துட்டுருக்கா. என்ன பண்ணுறது, ஏன் கூட்டான்னு ஒன்றும் தெரியல. அடுத்த நாள் காலையில் விடிஞ்சுடுத்து. பெரியவா தன்னோட வேலையை பூஜைக்காக உட்காண்டிருக்கார். ஒரு 7 மணி வாக்கில் அந்த இளம் வயது தம்பதியினர் தன்னுடைய குழந்தையை தூக்கின்னு வந்து மடியில் போட்டுட்டு பெரியவாளை பார்த்த மாதிரி உட்காண்டிருக்கா. இதுக்கெல்லாம் முன்னாடியே ராமா பாட்டி வந்துட்டா. வந்து பெரியவாளை பார்த்துட்டு ஒரு ஓரமாக தூண் பக்கத்தில் உட்காந்துருக்கா. பெரியவா போகிறார் வரார், பாட்டியை ஒன்றுமே கண்டுக்கல. பாட்டிக்கு ஒரே வேதனை, இப்போ நம்மளை பெரியவா வர சொன்னா, ஆனால் பாட்டி பெரியவா நம்மளை ஒன்றுமே கண்டுக்கலையேன்னு பாட்டி வேதனைப்பட்டு இருக்கா. இந்த குழந்தைய எடுத்துகிட்டு வந்த இளம் தம்பதியினர் மடியில் குழந்தைய வச்சுட்டு இருக்கா. பெரியவா மெதுவாக திரும்பி பார்க்குறா. ஒரு 9-10 மணி இருக்கும். உடனே அந்த பெற்றோரை பார்த்து, குழந்தைய கொண்டு போய் அந்த ராமா பாட்டி முன்னாடி போடுங்கோங்கிறா. இந்த பெத்தவாளுக்கா ஒரே, என்னடா பெரியவா கொண்டு போய் இந்த பாட்டி முன்னால் குழந்தைய போட சொல்கிறாரே, இந்த பாட்டியே ஒரு துக்கிரி பாட்டியாச்சே அப்படின்னு உள்ள நினச்சி யோசனை பண்ணிட்டு இருக்கா. இதை பார்த்துட்டார் பெரியவா, புரிஞ்சுனுட்டா. என்ன யோசிக்கிறீளே,
குழந்தைய ராமா பாட்டி முன்னாடி போடுறதுக்கு என்ன யோஜனை, போடுங்க குழந்தைய அப்படிங்கிறார். பெரியவா சொல்லிட்டாலே பகவானே சொன்ன மாதிரி பாட்டிக்கு முன்னால குழந்தைய போட்டுட்டா குழந்தை அனலா துடிக்கிறது. பாட்டிக்கு இப்படியே உத்து பார்க்குறா, என்ன நம்ம முன்னால போட்டிருக்காளேன்னு. உடனே பெரியவா ராமா பாட்டியை பார்த்து, ராமா பாட்டி கையில் விபூதி வச்சுட்டு இருக்கியா அப்படிங்கிறார். பெரியவா இருக்கு பெரியவா அப்படிங்கிறா. அப்படியா, அந்த விபூதியை எடுத்து உன் ராமனை நினைச்சொண்டு இந்த குழந்தை நெத்தியில் எடுங்கிறார். பெரியவா சொல்றா, பாட்டி சொல்றா, பெரியவா நீங்க இருக்கிறச்சே நான் எப்படி பெரியவா, பரவாயில்ல பரவாயில்ல நான் சொல்றேனோ இல்லையா, நீ இட்டு விடுங்கிறார். வழக்கமா சொல்ற ராமநாமத்தை சொல்லி பாட்டி நெத்திக்கு இட்டு விட்டுட்டா. கேட்டுட்டு பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு பாட்டி கிளம்பிட்டா. இந்த குழந்தையோட அம்மா அப்பாவை குழந்தைய எடுத்துட்டு பெரியவா போக சொல்லிட்டா. அவளும் போயிட்டா. சாயந்தரம் அன்னைக்கே ஒரு 7 மணி இருக்கும். பெரியவா பூஜையெல்லாம் முடிச்சுட்டு கோவில் போயிட்டு வந்து உட்காண்டிருக்கார். அப்போது ஒரு 6-7 வயசு குழந்தை குடுகுடுன்னு ஓடி வருது பெரியவாளை நோக்கி. பின்னாடியே அவள் அம்மா அப்பாவும் வேகமாக நடந்து வரா. பெரியவாளை பார்த்தோன்னே ஒரே நமஸ்காரத்தை பண்ணிட்டா எல்லாருமே. பெரியவா மெதுவாக கேட்குறா, என்ன குழந்தை நன்னாயிட்டானா, நடக்கிறானான்னு. ஆமாம் பெரியவா அப்படின்னு கண் ஜல கொட்டுறதோட, எல்லாம் உங்கள் அனுகிரகம் பெரியவா அப்படிங்கிறா. என்னுடைய அனுகிரகம் இருக்கட்டும், இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த ராமா பாட்டிங்கிறார். அவ என்னன்னு புரியாம நிக்கிறா. என்ன ராமா பாட்டியை சொல்றேன்னு நினைக்கிறேடா, ராமா பாட்டியோட கையில இருக்க விசேஷம், அவ நாக்கில் இருக்க விசேஷம். 24 மணி நேரம் அந்த துளசி மணியை வச்சுட்டு ராமா ராமான்னு உருட்டுறாளே, அதோட வைப்ரேஷன் அவ உடம்பு ஃபுல்லா இருக்கு. அதனால அவ தடவின விபூதி இந்த குழந்தைக்கு குணமா எடுத்துன்னுட்டார். பெரியவா சொல்றச்சே அதை மறுத்து பேசுறதுக்கு யாரால முடியும்? உண்மையை தானே சொல்றா பெரியவா. இதுல என்ன நமக்கு தெரியுது அப்படின்னா, பெரியவா ராம நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தல, ராமநாமத்தை சொன்ன பாட்டியும் உயர்வுபடுத்தியிருக்கார். இதை விட ராமநாமத்துக்கு ஒரு விளக்கம் வேணுமா? பெரியவாலே அனுபவிச்சு சொன்னது. ஆகையினால நாம நம்முடைய வாழ்க்கையில பாவத்தை கரைக்கணும், அல்லது நல்ல கதி அடையணும், கேட்டதெல்லாம் கிடைக்கணும், அன்பு அடையணும் அப்படின்னு நினைச்சா நாம வாழ்க்கையே ராமநாமத்தை எடுத்துன்னு போகணும். அப்பேற்பட்ட ராமநாமத்தை விளக்கக்கூடிய ஒரு அருமையான பாடலை டாக்டர் லலிதா சந்தானம் பாட நாம அனுபவிச்சு நம்முடைய நமஸ்காரத்தை இந்த ராமநவமியில ராமனுக்கு தெரிவிப்போம். ராமநாமம் ஜன்மரட்சக மந்திரம், ராமநாமம் ஜன்மரட்சக மந்திரம், ராமநாமம் ஜன்மரட்சக மந்திரம், தமசமூசேயக பஜிம்பவி மனச, ராமநாமம் ஜன்மரட்சக மந்திரம், தமசமூசேயக பஜிம்பவி மனச, ராமநாமம் ஜன்மரட்சக மந்திரம். சோமசூரிய நேத்ருடைன, சோமசூரிய நேத்ருடைன, சோமசூரிய நேத்ருடைன, சோமசூரிய நேத்ருடைன, ஸ்ரீ ராமச்சந்திரனுக்கு சோமசூரிய நேத்ருடைன, ஸ்ரீ ராமச்சந்திரனுக்கு சரியும் வரே, ராமச்சந்திரனுக்கு சரியும் வரே, ராமநாமம் ஜன்மரட்சக மந்திரம், தாமதமூசேயக பஜும்பவி மனச, ராமநாமம் ஜன்மரட்சக மந்திரம்.
కామకోటి రూప రామచంద్ర కామిత ఫలద రామచంద్ర కామకోటి రూప రామచంద్ర కామిత ఫలద రామచంద్ర జ్ఞానస్వరూప రామచంద్ర జ్ఞానస్వరూప రామచంద్ర జ్ఞానస్వరూప రామచంద్ర జ్ఞానస్వరూప రామచంద్ర త్యాగరాజాజిత రామచంద్ర జ్ఞానస్వరూప రామచంద్ర త్యాగరాజాజిత రామచంద్ర రమనామము జన్మరక్షక మంత్రం రామ